வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்கணத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசாக வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்தில் ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருடத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்று உட்காந்துடுறாரு. அப்போ 10ல் சனி இருக்காரு அப்படின்னா தொழில் ஒரு உச்சத்தை தொட போகிற ஒரு வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்காரு. குரு பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்துட்டு கரெக்டாக ஏப்ரல் 21ஆம் தேதி உங்களோட ராசிக்கே வரப்போகிறாரு. கேது உங்களோட ராசிக்கு 5வது வீடான கன்னி ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வருட கிரகங்களோட அமைப்பு. இப்போ இந்த வருடம் சனி பகவான் உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதால ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே இந்த 2024 வருடத்தில் சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே இல்லைன்னாலும் சொந்தமாக ஒரு நிலத்தையாவது வாங்கி போடணும், ஒரு மனையாவது வாங்கி போடணும். பின்னால் வீடு கட்டுறதுக்கு நமக்கு சொந்த இடம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு மனை வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த சனி பகவான் தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பாகப்பிரிவினைலாம் வந்திருக்கும். அதை வச்சு பண்ணையம் பண்ணிகிட்டு இருக்கலாம். சில பேர் அதை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. விற்க முடியாத சூழலில் கூட இருந்திருப்பீங்க. சுயஜாதகத்தில் சனி பலம் வலுவாக இருந்தவங்க அதை விற்பனை செஞ்சு அதன் மூலியமாக வருமானம் கூட பார்த்துருக்கலாம். அதே நேரத்தில் கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி நாட்கள் விரயஸ்தானத்தில் ராகு உட்காந்துக்கிட்டு உங்களை விரய செலவுகள் நிறைய பண்ண வச்சுருப்பாரு. 10 ரூபா காசு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் மிச்சம் இல்லை. இந்த 2024 வருடம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு சாப்பாட்டு செலவுக்கு தான் காசு இருக்குது. அதை தாண்டி பெருசாக மிச்சம் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு 10,000 மிச்சம் வச்சுருந்தாலும் 10,000த்துக்கு கடன் இருக்குது. அதுக்கும் சரியாக போச்சு. அதை தாண்டி ஒன்றும் மிச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த 2024 வருடத்தை தொடங்குறீங்க. அப்போ இந்த வருடத்தில் சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கிறதால ரிஷபராசிக்காரர்கள் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு தொடங்கி விடுங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி. அவரே உங்களுக்கு அந்த இடத்துல வலுவாக உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது எந்த தொழில் வேணாலும் தொடங்கலாம். அதில் நேர்மை நீதி அப்படிங்கிறது மட்டும் இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இன்னொருத்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. இன்னொருத்தனை அடித்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு தொழில் செஞ்சு உழைச்சி முன்னுக்கு வருவோம், வேர்வை சிந்தி உழைப்போம், மூளையை செலவு பண்ணி உழைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வருடத்தோட முடிவில் கோடீஸ்வரர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். அதேமாதிரி வேலைக்கு போகிற இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். பார்த்திங்கன்னா மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் எரிஞ்சு உழுவாங்க. நாம் என்ன தான் பாடுபட்டு உழைச்சாலும் ஒரு வேலையும் செய்யாமல் ஒருத்தன் மேனேஜர் லெவலில் உள்ளவங்களுக்கு காக்கா பிடிச்சி ஆமாஞ்சாமி போட்டு 10 ரூபா சம்பளம் கூட வாங்கிட்டு போடுவான். அதிகாரத்துக்கும் ஒத்துருவான். நம்ம உழைச்சி
ஓடா செஞ்சது தான் மிச்சம், 10 காசு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ நல்ல ஒரு உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் உண்டு. சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் உண்டு. மாதம் ஆனால் 10,000 சம்பளம் வாங்குறேன், செலவு பண்ணிவிட்டு வீட்டில் படுத்துக்கிறேன், மேற்கொண்டு 10 ரூபா என்னால் மிச்சப்படுத்த முடியல, சில நேரத்தில் கடன் வந்துடுது. இப்படி இருந்தவங்க கூட சம்பளம் வாங்கி ஒரு 2,000 எடுத்து பீரோவில் வைய கொண்டு பேங்கில் போடு, ஒரு பிள்ளைக்கு ஆகட்டும் அப்படின்னு 10 ரூபா மிச்சம் பிடிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். அதோட ராகு விரயஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ லாபஸ்தானத்துக்கு போயிட்டார். இந்த வருடத்தில் போன வருடம் முழுக்க ராகு விரயத்தில் இருந்துட்டு விரயத்தை கொடுத்துட்டாரு, குருவும் விரயத்தில் இருந்துட்டாரு. இப்போ ராகு லாபத்துக்கு போயிட்டார் பார்த்தீங்களா. இதான் தடிக்கு விழுந்த இடத்துலலாம் காசு கடந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சாதாரணமாக போவோம், ஒரு கல் தடிக்கு கீழே விழுவோம் பார்த்தீங்கன்னா, உழுவுற இடத்துல ஒரு 50 ரூபா கிடக்கும். பரவாயில்லடா, கல் தடுக்குனா கூட ஒரு 50 ரூபா கிடைச்சிதுரா அப்படின்னு அந்த கல்லுக்கே நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வரும். இதான் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு யோகம். எதை தொட்டாலும் பணம் பண்ணலாம், சட்டத்துக்கு விரோதமாக பண்ணக்கூடாது. ஏன்னா லாபத்தில் ராகு இருக்கும்போது சட்டவிரோத வாய்ப்புகள்லாம் நம்ம கொடுப்பாரு. இப்போ இதை செய்வோம்ப்பா, ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும் அப்படின்னு நம்மளை தேடிக்கிட்டு வருவாங்க. ஆனால் தொழிலில் சனி இருக்காரு, விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கவனமாக இருந்துக்கணும். நமக்கு 5 ரூபா வந்தாலும் சரி, நல்ல முறையில் வந்தால் போதும், 100 ரூபா நமக்கு குறுக்கு வழியில் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களோட வருடம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். ஏப்ரல் 21 உங்களோட ராசிக்கே குரு பகவான் வராரு. அப்போ விரயத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான பலனை கொடுப்பாரு. ஏன்னா உங்களோட ராசிக்கு 8க்கு அதிபதி தான் 12ல் இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இது ஒரு விபரீத ராஜயோகம் தான். இப்போ இந்த செலவு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நகை நட்டு வாங்கி வைக்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி கடன்பட்டாலும் ஒரு சொத்தை உருவாக்கி வச்சுருவீங்க. பரவாயில்லடா, இந்த விரயத்தில் குரு இருக்கும்போது ஒரு 2 லட்சம் கடன் இருந்தது, ஆனால் அந்த 2 லட்சத்துக்கு ஒன்று உருவாக்கி வச்சுட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பாரு. அதனால் விரய குருவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் 21 குரு பகவான் உங்களோட ராசிக்கு வராரு. அவர் ராசிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுப்பாரு. இப்போ சனி தொழிலில் வராரு பார்த்தீங்களா, லாபத்தில் ராகு வராரு பார்த்தீங்களா, 5ல் இருக்காரு பார்த்தீங்களா கேது, இந்த எல்லாத்தையும் கணக்கு போட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை குரு பகவான் கொடுப்பாரு. இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், நம்ம இவ்வளோ நாள் போன ரூட்டு தப்பு, இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும், இவ்வளோ நாள் நாம் யோசிக்காமல் விட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பாதையை உங்களுக்கு காமிச்சிருவார். அந்த பாதையில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவிலான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்சமாக இருக்கும். பயப்பட வேண்டியதே கிடையாது. அதேமாரி பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைங்க ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிப்பாங்க, பரிசு வாங்கிட்டு வருவாங்க, நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம பிள்ளை இவ்வளோ பரிசு வாங்கிட்டு வருது, நம்ம கூட இவ்வளோ வாங்கினது இல்லை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட ரிஷபராசி மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு வீட்டில் இருந்துட்டு குரு மாதிரி தான் செயல்பட போகிறாரு. அப்படிங்கிறதால நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பெரிய கல்லூரி விருப்பப்பட்டு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அங்கே சேர்க்கை கிடைக்கும். 5ல் இருக்கக்கூடிய கேது ஞானகாரகன், புத்திகாரகன் புதனோட வீட்டில் இருக்காரு. அப்போ புத்தியும் ஞானமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து யோசித்து செஞ்சீங்கன்னா அது வெற்றி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 10 பேர் உங்கள்கிட்ட யோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சொந்த பந்தத்திலேயே நிறைய விழாக்கள் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நீங்கள் தான் நடத்துவீங்க. அவன்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சோம்னா சரியாக செஞ்சுருவான்ப்பா, அவன்கிட்ட கொடுங்கப்பா அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. ஒரு 10 பேர் மத்தியில் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு யோகா அமைப்பை இந்த 2024 புத்தாண்டு கொடுக்கும். அதோட சொந்த வீட்டை கொடுக்கும், திருமண தடை நீங்கும், வாகன யோகம் கொடுக்கும், 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக இந்த 2024 புத்தாண்டு இருக்க போது. இந்த புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு குளிச்சு முழிவிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே போய் விநாயக பெருமானை வணங்கிட்டு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை அணிஞ்சு பெருமாளை மனசார வணங்குங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யுங்க. தான தர்மம் செய்கிறதுல உங்களோட காசு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க. ஏழைபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டுறது, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, நோட்டு பேனா வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த 2024 புத்தாண்டு உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் ராஜா.
அது எப்படிப்பட்ட ராஜா, ஒரு மகாராஜா அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.